வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. கொழும்பு ரத்னபுரி பிரதான வீதியில் எஹெலியகுட பகுதியில் மதுபான போதல்களை ஏற்றிச் சென்ற லொரியொன்று நேற்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் ஏராளமான மது போத்தல்கள் சாலையில் விழுந்து நொறுங்கியுள்ளன. இவ்வாறு வீதியில் சிதறிய மதுபான போத்தல்களை மதுப்பிரியர்கள் எடுத்து செல்லும் காட்சிகள் புகைப்படங்களில் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் அண்மையில் கைது செய்யப்பட்ட யூடியூபரை எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த யூடியூப் சேனலை நடத்தும் இளைஞனின் அநாகரிக செயற்பாடு தொடர்பான காணொலியொன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்ததை அடுத்து குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சரி ஒரு சரி சரி விடுங்க. ரைட் ஓகே விடுங்க. ஓகே ரைட் ஓகே விடுங்க. இப்போ நீங்கள் வந்து ரைட் வந்து உதவி செஞ்சீங்க. அதே இடத்த இப்போ மாறி யோசிச்சு பாருங்க. நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள், ஒரு இடத்துக்கு உங்களால் இயலாது, உங்களோட தங்கச்சி அக்கா வேண்டா, இன்னொருத்தம் வந்து இப்படி பாடி போடி ஐஸ்வர்யா ராயன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஐயா நான் பாடி போடி அந்த பிள்ளையோட வீடியோ கிடையாது. சரியா? ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன். இல்லை இதே வேற ஒருத்தன் வெளியிலத்தால் வந்து உங்களோட அக்காவையோ தங்கச்சியோ பாடி போடி ஐஸ்வர்யா என்ன செய்வீங்க? நானாக இருந்தால் அந்த இடத்துல எழும்பி காதை பற்றி சலாண்டு விட்டுரும். இலங்கை ராணுவத்தினரால் சீண்டல்களுக்குட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட பிரேமாவதி மெனம்பேரி மற்றும் இசைப்பிரியா உள்ளிட்டவர்களுக்கான நீதி குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையினுடைய வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகள், திருக்கேஸ்வரத்தை கிண்டினால் எலும்புக்கூடு வருகிறது, குமுளமுனியை கிண்டினால் எலும்புக்கூடு வருகிறது. நீங்கள் எந்த இடத்திலே தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் நீங்கள் மண்ணை தோண்டினால் அங்கு தமிழர்களுடைய மனித எலும்புக்கூடுகளைத்தான் காணுகின்ற பிரதேசங்களாக மாறியிருக்கிறது. ஆனால் உங்கள் மீதான விசாரணை வேண்டும். இங்கு யார் கொல்லப்பட்டிருந்தாலும், அப்பாவி இளைஞர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கான விசாரணை வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அதே நேரம் நீங்கள் இதனை ஒரு வேறு திசைக்கு கொண்டு செல்ல வேண்டாம். ஒரு பட்டலந்த என்கிற விசாரணையினூடாக இங்கு நடைபெற்றதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கொலைகள் தான், அல்ல இது ஒரு சின்ன சின்ன ஒரு வதை முகாம்கள் தான் என்பது போல உலகத்துக்கு காட்ட முனையாதீர்கள். தமிழ் தேசிய இனம் சார்ந்து இசைப்பிரியா, கிருசாந்தி போன்றவர்கள் வன்புணர்வுக்கு பின்பால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தால். அவர்களுக்கான நீதி விசாரணைகளையும் நாங்கள் பல இடங்களிலே கோருகிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு வைபவம் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் நேற்று ஆரம்பமாகியுள்ளது. பண்பாட்டு அணிவகுப்புடன் நிகழ்வு ஆரம்பமாகியது. பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள், அலுவலர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பீடாதிபதிகள் அணிவகுத்து வர கொடி, குடை, ஆலவட்டங்கள் சகிதம் விழா அரங்குக்கு வருகை தந்த துணைவேந்தர் அமர்வுக்கு தலைமை தாங்கி பட்டங்களையும் பரிசில்களையும் மற்றும் தகமை சான்றிதழ்களையும் வழங்கியுள்ளார். அடுத்த 8 அமர்வு நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் முறைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதன் அர்ஜுனாவினால் பாராளுமன்றிலும் வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்களால் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமர்தன சபையில் நேற்று அறிவித்துள்ளார். அதன்படி அவரது வெறுப்பு பேச்சுக்கள் ஹன்ஷாட் பதிவிலிருந்தும் நீக்குமாறு அவர் நேற்று பணிப்புரை விடுத்துள்ளார். රාමනාදන් අර්චුනා මන්ත්‍රීවරයා විසින් පෞද්ගලිකව කාන්තාවන් ඇතුළු විවිධ පුද්ගලයන්, විවිධ සමාජ කණ්ඩායම් සහ ආගමික කණ්ඩායම් ඉලක්ක කරමින් එල්ල කරන ලද විවිධ අවමන් සහගත අශෝභන සහ ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட காவத்துமுனை, மஜ்மா நகர் போன்ற கிராமங்களில் காட்டு யானைகளின் ஊடுருவல் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். மாலை வேளைகளில் ஊடுருவும் காட்டு யானை கூட்டம் பிரதேச மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது.
அத்துடன் யானைகள் பெறுமதியான மரங்கள், வீடுகள், வேலிகள் போன்றவற்றை அழித்து நாசமாக்குவதுடன் மனித உயிரிழப்புகளும் இடம்பெற்றுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நீதிமன்றத்தில் சரணடைந்த தேசப்பந்து தென்னக்கோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். திறந்த பிடியாணை பெற்று கடந்த 20 நாட்களாக தலைமறைவாகியிருந்த தேசப்பந்து தென்னக்கோன் நேற்று காலை மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். கடந்த மாதம் 20ஆம் தேதி நெடுந்தீவு கடலில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 6 இந்திய மீனவர்களில் 4 பேருக்கு 6 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு 2 வருட சிறை தண்டனை வழங்கி ஊர்காவல்துறை நீதவான் நிபந்தனையுடன் விடுதலை செய்துள்ளார். மேலும் குறித்த 6 பேரில் 2 படக்கோட்டிகள் என்பதால் அவர்களுக்கு 6 மாத கடூழிய சிறை தண்டனை வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது பாதுகாப்பு அதிகாரிகளை குறைத்தமைக்கு எதிராக தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை விசாரணையின்றி உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த அதிகாரிகளில் 60 பேரை அண்மையில் அரசாங்கம் நீக்குவதற்கு தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 9 மாதங்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து இந்தியா வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்ஜியம்ஸ் உள்ளிட்டோர் பாதுகாப்பாக பூமி திரும்பியுள்ளனர். 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு புளோரிடாவில் உள்ள கடற்கரையில் அவர்களது விண்கலம் தரையிறங்கியது. தரையிறங்கிய டிராகன் விண்கலத்திலிருந்து விண்வெளி வீரர்களை ஸ்பேஸ் எக்ஸ் குழு மீட்டுள்ளனர். அதன்பின் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். 9 மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்ஜியம்ஸ் பூமியில் கால் பதித்த நிகழ்வை நாசா நேரடியாக ஒளிபரப்பியுள்ளது. இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.